நாளை தொடங்க இருக்கும் 5வது டெஸ்ட் மேட்ச். இந்த மேட்சை இந்தியா வெற்றி பெற்று சமம் செய்யுமா என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதைவிட இந்த மேட்சை இந்தியா ஜெயிக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இதை எப்படி எடுத்துக்கொள்வதுதான் நமக்கு புரியாத ஒரு புதிரா நம் இந்திய கிரிக்கெட் இருக்கிறது. இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. தொடர்ந்து விளையாடாத பிளேயர்களுக்கு, தொடர்ந்து சீனியர் பிளேயர்களுக்கு எதுக்குத்தான் வாய்ப்பு கொடுக்கறானே புரியல. ஏன் எத்தனை பிளேயர்கள் வெளியில காத்திருக்காங்க, அத்தனை பிளேயர்களை உள்ள கொண்டு வந்து நீங்க ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதா அப்படின்னு நம்மளால சொல்ல அப்பேற்பட்ட பிளேயர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்து நம் மேட்சுகளை சிரமப்படுத்தலாமே. ஏன் எப்படி வேணுமாலும் இன்னொரு இந்தியா டீமாட்டி வரட்டுமே அப்படின்னு உள்ள எதிர்பார்ப்பை நீங்க மீண்டும் கொண்டு எத்தனை மேட்சுங்க சீனியர் பிளேயர்கள் டக் அவுட். கிரிக்கெட் செலெக்ஷனை பார்த்தாலே ரொம்ப கீழ்த்தரமாயிருக்கு. இந்த கிரிக்கெட் செலெக்ஷன்ல இந்திய கிரிக்கெட் வாரியம் என்ன பண்றது? உண்மையிலே இதுல ஒரு அரசியல் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அரசியல் இருந்துதான் அந்த விளையாடாத பிளேயர்களை நீங்க உள்ளே வைத்துட்டு இருக்கீங்க. ஏன் வெளியில வைத்து வேற பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்? பும்ரா அழகா ஃபர்ஸ்ட் மேட்சே சூப்பர் வின் பண்ணி கொடுத்து, அதுக்கு பிறகு அந்த கேப்டன் செட் எல்லாமே மாறிச்சு. அதுக்கப்புறம் நம்மளால மீண்டே வர முடியல. அந்த அளவுக்கு மேட்சுடைய ஒரு சிரமப்பட்டு போயிட்டு கடந்த மேட்ச் கூட இந்தியா மேட்சை டிராப் பண்ணிருக்கு. அதுலயும் ஆஸ்திரேலியாவுக்கு இதே ஒரு புழப்பா போச்சு, இதே ஒரு வேலையா போச்சு. எந்த டீம் கூட விளையாடுதோ இல்லையோ, ஆனா இந்தியா கூட விளையாடும் போது மட்டும் ஆஸ்திரேலியா தோற்றக்கூடாதே, அதாவது தோல்வியை தாங்குகிற சக்தி ஆஸ்திரேலியாவுக்கு கிடையவே கிடையாது. ஆஸ்திரேலியா ரொம்ப பயப்படுது. இந்தியா பயப்படுறதுனால கேட்ச் விக்கெட் இல்லாததே கூட அதை விக்கெட்டா மாத்திரம். இப்படி ஆஸ்திரேலியால இன்னைக்கு நேற்றைக்கு நடக்கிறது இல்லைலாம் கிடையாது. நான் பல மேட்சுகளை பார்த்திருக்கேன். நமக்கும் கடந்த 25 வருஷமா கிரிக்கெட் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா ஆஸ்திரேலியா இந்த தில்லலங்கடி வேலை அப்பவுமே பண்ணிட்டு தான். இதெல்லாம் எதிர்த்து ஆஸ்திரேலியா இந்த டீம்ல இருந்து இந்த மாதிரி தில்லலங்கடி வேலை பண்ணுதான் நீங்க இந்த அளவுக்கு முன்னுக்கு வரணும். உங்க முயற்சியெல்லாம் எங்க போச்சு? முயற்சியெல்லாம் பண்ணுங்க. முயற்சி பண்றோம். ஆனா இடையில மேட்ச் ஜெயிச்சமான ஒரே ஒரு விஷயத்தை நீங்க மாற்றும் போது மொத்த மேட்சும் மாறும். அதை நீங்க கணக்குல பண்ணி வச்சுதான் ஆஸ்திரேலியா என்ன பண்ணுது, அந்த மேட்சை மாத்திரம் அந்த கிடைக்காத விக்கெட் அடாக்குது. இப்படி ஆஸ்திரேலியாவுக்கு இந்த டீம்ல தான் இப்படி நடக்கும். அது ஆஸ்திரேலியா சொந்த மண்ணில் போனாலே ஏதாவது ஒரு தில்லலங்கடி வேலை அவங்க பண்ணிட்டு தான் இருக்கும். பார்த்துருக்கோம், நமக்கு நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். பந்தை சேதப்படுத்துறது, சில விஷயங்களை விக்கெட்டு கேட்கறது, ரிவ்யூ இல்லாட்டால ரிவ்யூயை கேட்கறது, இப்படி பல விஷயங்கள்ல சில கைப்பாசை இப்படி வைக்கிறது அப்படி வைக்கிறது. இதெல்லாம் பண்ணும்போது இந்திய உலக கிரிக்கெட்டிலே ஐசிசி கிரிக்கெட்ல இதெல்லாம் தரமற்ற ஒரு லோக்கல் விஷயங்கள். இதையெல்லாம் நம்ம கருத்துல கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சில விஷயங்களை எல்லாம் கருத்துல கொண்டு கிரிக்கெட் வாரியங்கள் அதை முன்னெச்சரிக்கையாக எடுக்க வேண்டும். ஒரு டீம் வெற்றியை தோல்வி அது உழைப்பினால கிடைக்க வேண்டும், முயற்சினால கிடைக்க வேண்டும். இப்படி பல விஷயங்கள், பல கொஸ்டின்கள் இங்கே இருக்கிறது. இதெல்லாம் கணக்கில் வைக்காமல் ஒரு சூதகமாக சில விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு போனால் இந்திய கிரிக்கெட் வாரியம் மட்டுமல்ல, இந்த உலக கிரிக்கெட் வாரியமே செத்து நூலாய். என்னை பொறுத்தவரை அதுதான். அதனால இந்திய கிரிக்கெட் அமைப்புல 5வது டெஸ்ட் மேட்ச்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போறான்னு தெரியல. ஆனா தற்காலம் கிடைத்த தகவல் படி அதிகமான ஃபார்மில் இல்லாத காரணத்தால் நம் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவை ஓய்வளிக்கப்பட்டிருக்கான்னு சொல்றாங்க. 5வது டெஸ்ட் மேட்ச்ல ரோஹித் சர்மா விளையாட மாட்டான்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையான செய்தியான்னு தெரியல. ஆனா இப்போது இந்த செய்தி வந்திருக்கிறது. ரோஹித் சர்மா 5வது டெஸ்ட் மேட்ச்ல அவருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு. 5வது டெஸ்ட் மேட்சை நிச்சயமாக நம்ம வெற்றி பெற்று தான் ஆக வேண்டும். அதுல ஒரு முக்கிய கருத்து என்னன்னா, பார்ட்டர் கவாஸ்கர் கோப்பையை நமக்கு கைவசம் வச்சிருக்கலாம். WST ஃபைனல்ல நமக்கு போகவில்லை என்றாலும் அந்த கவாஸ்கர் கோப்பையை நம்ம கையில இருக்கும் ஒரு வெறித்தனம் இருக்கும். அதை ஆஸ்திரேலியால ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு ஆதங்கத்தை நமக்கு கொடுக்கலாம்ல. அதனால ரோஹித் சர்மாக்கு இதுல ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு. ரோஹித் சர்மா போல பெரிய வீரர்களை நமக்கு இதுவரை பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமா உண்டு. நம்ம ஒன்டே மேட்ச்ல அதிகமான ரன் குவித்ததே அவருடைய சாதனை தான் முன்னிலை இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு வீரருக்கு ஓய்வு கொடுக்குறாங்க. இது நல்ல ஒரு விஷயம் தான் இப்ப படுறது. ஏன்னா அவர் இப்போ ஒரு விளையாடுறதுல ஃபார்முலே இல்லை ரோஹித் சர்மா. அதுக்காக இந்த ஒரு முயற்சி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு வரலாற்று விதமாக இருக்கட்டும். ரோஹித் சர்மா ஓய்வெடுப்பது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நல்லதுன்னு தான் எனக்கு படுது. கண்டிப்பா ரோஹித் சர்மா கேப்டனா இருந்தா நம்ம தோக்க போறதுதான் உறுதியா நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய ராசியோ ஒரு இதோ ஒண்ணுமே கிடையாது. ஓப்பனிங்கா இருக்கிறாரு, இல்ல ஒரு கேப்டனா இருக்கிறாரு, ஒரு பொறுப்போட விளையாட மாட்டேங்கிறாரு. விளையாடுறது அவுட் ஆகுது, விளையாடுறது அவுட், எல்லாம் டக் அவுட். எப்படி நம்ம இந்த டீம் முன்னேற போகிறேன்னு தான் ஒண்ணுமே புரியமா. சரி, நாளை பார்ப்போம். 5வது டெஸ்ட் மேட்ச் இந்தியா வெற்றி பெற்று சமம் பண்ணா ஒரு கோடி புண்ணியம் இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு. எங்களை போல கிரிக்கெட்டை ரசிக்கின்ற எங்களை உணர்வுபூர்வமான ஒரு ரசிப்பு தன்மைக்கு நீங்க மரியாதை. நாங்க கிரிக்கெட்டை விளையாட தெரியாட்டாலும் பார்க்கறதுக்கு அதை உணர்வுபூர்வம் பார்க்கக்கூடிய ரசிகர் இதே போல என்னை போல பல ஆயிரம் ரசிகர்கள் இயக்கத்துல இயங்கிக்கிட்டு இருப்பாங்க. கிரிக்கெட் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு மோகமாக அது பரவி கொண்டிருக்கும்.
அதுல ஒரு வெறித்தவான இதுல நீங்க அசால்ட்டா ஒரு மேட்சை பயன்படுத்திக் கொண்டு ஒரு மேட்சா 2 மேட்சா தொடர்ந்து நீங்க இப்படியே சொதப்பிட்டு இருந்தா நம்ம கிரிக்கெட் எங்கத்தான் அது எங்கத்தான் அதை விழிச்சு கொண்டு இளம் போடுறது நமக்கு புரிய மாட்டேன். ஏன் 2020 டீம் வந்து நல்லா இல்லையா இந்தியாவுக்கு? இல்ல ஒன் டே டீமா எடுத்துக்கொண்டானா அதுலயே நல்லா போடல இந்தியா நல்லா தான் போகும். ஆனா டெஸ்ட் மேட்ச்ல வந்து ரொம்ப பேசாம தயவு செய்து இந்த டெஸ்ட் மேட்ச்ல பும்ரா கையில கேப்டன்ஷிப்பை கொடுத்தண்டி தயவு செய்து சீனியர் வீரர்கள் வந்து மாறுங்க கையெடுத்துக்கோங்க. வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு.